இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா அந்த தீபாயை உருட்டி விட்டுக்கிட்டே, தீபா இப்போ நான் வந்துட்டு உன்னை ஆற்றுல விட போகிறேன், உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு முடியலன்னா நீ சொல்லு, நான் உடனே கயிறை மேலே தூக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சியா, நான் இப்போ இந்த கயிறை விட்டுருவேன், நீ அப்படியே அந்த ஆற்ற போய் சாகுடி அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்கா எல்லாம் கார்த்திகாண்டி தான், கார்த்தியை நான் கல்யாணம் முடிக்கணும், அதுக்கு இடையூறாக இருக்கிறது நீ தானே, முதல்ல கார்த்தி எனக்கு சொந்தமாக வேண்டியவர், நீ தான் ஊடால வந்த, பாதியில் வந்தவ பாதியோட போயிரு, கார்த்தியை நான் எதுக்காவோ யாருக்காவோ விட்டு கொடுத்துக்கிறது கிடையாது, இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து இந்த ஆத்தா அமுச்சு விட்டுட்டு எல்லாமே முடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ பிளான் போட தெரியுமா, ஒவ்வொரு காயமும் பக்காவாக நகர்த்திருக்கேன், இதுக்கெல்லாம் வந்துட்டு யார் ரீசன் தெரியுமா, கார்த்தி மட்டும்தான், கார்த்தி எனக்கு சொந்தமாக வேண்டியவர், அவரை நான் இப்போயாவது விட்டுட்டேன்னா அவ்வளோதான், அடையாமல் விடவே மாட்டேன், நீ கலத்தி வச்சுட்டு வந்திருக்கல அந்த தாலி, அந்த தாலியை உன் அத்தை கையால் நான் தாண்டி கட்டிக்க போகிறேன், அதுக்கடுத்து நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது மேலே இருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணு சரியா அப்படின்னு சொல்ல, நிலா ஒரு ஃப்ரெண்டாடி நம்பிக்கை துரோகம் பண்ணையே, உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலை, ஃப்ரெண்டு ஏன்டி இப்படி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு கேட்க, நான் துரோகம் பண்ணனா, இங்கே பாரு கார்த்தி அடைகிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், போய் சேருடி அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு எனக்கு சொந்தமானவர், அவர் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ப்ளீஸ் இந்த கயிறை மட்டும் விட்டுறாதடி அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப கத்துறாங்க, நீ சொன்னால் நான் கேட்டுருவேன், நான் போடி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா அமுச்சு விட்டுறேன், தீபா வந்துட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க, அப்படியே ஆத்தோடய போயிடுறாங்க. ரம்யா வந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. நான் எதிரியை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கத்திட்டு இருக்க, பார்த்தா இதெல்லாம் கனவு. தீபாவும் ரம்யாவும் வண்டியில் வரும்போது யோசிச்சுட்டே வந்திருக்கீங்க, அட பாவிகளா நீங்கள் இன்னும் திருந்தலையா, கனவுலே இந்த சீரியல் ஓட்டுறத இன்னும் நீங்கள் விடலையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லி வந்துட்டு தீபா கேட்குறாங்க, ஒன்றும் இல்லை பிஸ்னஸில் வந்துட்டு யாரோ ஜெயிக்கிற மாதிரி கனவு கண்டேன், அதான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கத்திட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு தீபா மட்டும் ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. ரம்யா வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க, என்னடி திடீர்னு வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு மனசு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது, பேசாமல் இந்த பரிகாரத்தை பற்றி எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவரே வந்துட்டு கையோட கூட்டு வந்துருமா அப்படின்னு சொல்ல, யார் கார்த்தியவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரம்யா. ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஏன் திடீர்னு இப்படி முடிவெடுத்த அப்படின்னு கேட்க, இல்லை அவர் என் கூட இருந்தால் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அதனால தான் அப்படின்னு சொல்ல, கிறுக்கு மாதிரி பேசாத, அவர் வந்தால் உன்னை வந்துட்டு இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு சரின்னு சொல்லுவாரா, வேணாம் தான் சொல்லுவார், நீ தானே சொல்லியிருக்க அவர் வந்துட்டு உன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார்னு, அப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு அவர் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு சம்மதிப்பார் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லாமல் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் பேசாத இல்லைனா பரிகாரம் பலன் கொடுக்காது, நீ எதையும் யோசிக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூட்டு போய் காரில் உட்கார வச்சு போய்கிட்டு இருக்காங்க. என்ன இவ வர வேற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா, காலையிலேருந்து ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு அவர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா, அதே அளவு பாசம் அவர் என் மேலே வச்சுருக்காரு, நான் மனசில் நினைக்கிறது கூட அவரை வந்துட்டு அப்படியே கண்டுபிடிச்சிருவாரு, அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் என்னை நேசிக்கிறாரு, நாங்கள் 2 பேரும் அவ்வளோ அந்யூன்யமான வந்துட்டு கணவன் மனைவி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு கிச்சனில் இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பார், கரெக்டாக நான் கிச்சனில் தான் இருப்பேன், எனக்கு ஒன்றுனா நான் மனசில் நினைக்கிறதுக்குள்ளே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு, அது மாதிரி தான் அவருக்கும் நானும் அப்படின்னு சொல்ல, இவ ஒரு திச்சை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வேற கோவத்தில் அப்படியே பல்ல கடிக்கிறாங்க. பைத்தியக்காரி, உன்னை இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆத்தோட அமுச்சு விட்டுருவேன், அதுக்கடுத்து அவருக்கு சொந்தமாக போகிறவர் நாண்டி, என்கிட்ட இப்படி கதையாக வர்றியா, நீ இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுற கார்த்தி எனக்கு சொந்தமாக போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. அந்த சைடு வந்துட்டு ராஜாவையும் கார்த்தியும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாமியார் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஐயான்னு சொல்ல ஒருத்தர் வெளியில் வர்றாங்க. இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்க, என்ன பண்ணுறது இந்த கிராமத்திலே பொழப்ப ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா இங்கே ஏதாவது ஒரு சாமியார் இருக்காரா அப்படின்னு சொல்ல, ஆமாம் தம்பி இவர் யார் அப்படின்னு கேட்க, இவர் தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இன்ட்ரோ கொடுக்குறாங்க. சாமியாரா, அது வந்து அப்படின்னு சொல்ல, அவர் கூட பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாராமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படி ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்ன பரிகாரத்தை பார்த்தா நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாங்க. அவர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்க, அவர் தான் இங்கே இல்லவே இல்லையே, இமயமலையிலே செட்டில் ஆகிட்டாரு, அவர் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, அது மாதிரி வேறு ஏதாவது சாமியார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்றாங்க. ஏதாவது பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்க, இல்லை நாங்கள் மனசில் ஒன்று நினச்சி வந்திருக்கோம், அது நல்லபடியாக நடந்துச்சுன்னா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அந்த ஐயனார் உங்களுக்கு எப்போவுமே துணை இருப்பாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநீரெல்லாம் கொடுத்து அமுச்சு வைக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா இங்கே ஏதோ ஒரு போலீஸ் சாமியார் சுற்றிட்டு இருக்கான், அவர் தான் சிஸ்டர் வந்துட்டு இப்படி ஏமாற்றி பரிகாரம் பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, அவங்க பாவம் மனசில் எதுவுமே நினைக்காதவங்க, எல்லாருக்கும் நல்லதாக நினைக்கிறவங்க, அவங்களுக்கே எப்படிலாம் நடக்கு அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, கம்பெனியில் எத்தனை பேத்துக்கு எவ்வளோ பிரச்சனைனாலும் முன்னிருந்து நீ பார்த்துக்கிற, நீயே இப்படி உடஞ்சு போகலாமா,
தீபா சிஸ்டர் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், கவலைப்படாது அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வண்டியில் வந்தாங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியும் ராஜாவும் வெளியில் வர்றாங்க. இந்த பக்கம் எங்கிட்டு போகிறீங்க, எங்கிட்டலாம் பாதையே கிடையாது, போனீங்கன்னா முட்டிக்கிட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஏதாவது ஆறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விசாரிக்கிறாங்க. நீங்கள் வந்த வழியிலே சைடில் பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்றாங்க. இங்கே ஏதாவது சாமியார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி 2 நாளாக ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை பார்த்தா ஒரிஜினல் சாமியாரா டூப்ளிகேட் சாமியாரான்னு போய் விசாரிச்சா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிற மாப்பிள்ள கண்டிப்பாக அந்த ஆத்தோரத்தில் தீபா சிஸ்டர் இருப்பாங்க, வா வேமா போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ரம்யா வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு பிஸ்னஸ் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் அந்த டூப்ளிகேட் சாமியார் கால் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்க, ரெடியாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தீபா வந்து என்னடி இங்கே நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்க, பேசிட்டியா வா போகலாம் அப்படின்னு சொல்லலாம், பேசிட்டேன்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க வண்டியில் வந்துட்டு கிளம்புறாங்க. இப்போ வந்துட்டு என்னை தேடி அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் என்னை தேடி வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல இவன் ஒரு வினோதமாகவே பேசிகிட்டு இருக்கா, ஒருவேளை சொல்கிற மாதிரி கார்த்தி வந்துருவாங்களோ, அதுங்களே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்தார்னா இந்த பூஜையை பற்றி எல்லாமே அவருக்கு சொல்லி புரிய வச்சு அவரை அமுச்சு விட்டுட்டு ஒன்றை வச்சு இந்த பூஜையை முடிப்பேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தீபா தலையாட்டிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடு முடிஞ்சு